வருஷம் இந்த பிறந்திருக்கக்கூடிய முதல் வருஷம் சித்திரை மாதம் முதல் வருஷத்துல முதல் மாதத்துல வரக்கூடிய முதல் பிரதோஷம். அதுவும் இன்றைக்கு விசேஷமான அற்புதமான ஒரு பிரதோஷம். இன்றைய தினத்துல மகாமூர்த்தியினுடைய அனுகிரகம் அனைத்தும் கிடைக்கும் சொல்லி சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. அடுத்தபடியாக வரக்கூடிய 30ஆம் தேதி அன்னைக்கு அட்சய திருதியை, ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அன்றைய தினம் அனைத்து மக்களும் மளிகை கடையில போய் அவசியம் ஒரு பாக்கெட் உப்பு வாங்குங்க. வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய உப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அன்றைய தினம் அந்த உப்பை பயன்படுத்தணும். அந்த மாதிரி செய்தால் அனைத்து தெய்வங்களுடைய அனுகிரகமும் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகம். அதே போல நம்ம வீட்டில் சுத்திட்டு இருக்க பல்லிக்கு ஒரு சாபம் ஏற்பட்ட ஒரு தினம் அட்சய திருதி. அன்றைய தினத்தன்னைக்கு பல்லியை கண்ணால பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஒரு சாபம். எங்கேயும் உங்க வீட்டில் இருந்து அந்த பொழுதுக்குள்ள பள்ளியை பார்த்தா சுவாமியை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாக்க அனைத்து செல்வங்களும் கிடைக்கல ஐதீகம். அவசியம் எங்கேயாவது தேடி பிடிச்சி பள்ளியை பார்த்துருங்க. பள்ளியை பார்த்துட்டு போய் கீழே விழுந்துடக்கூடாது. அவசியம் அட்சய திருதி அன்னைக்கு பள்ளியை பார்த்து நமஸ்காரம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் தங்கம் நெருங்கிடுச்சு. வாய்ப்பு இருக்கவங்க போய் தங்கம் வாங்கிக்கலாம். இல்லைன்னா சிம்பிளா 1 கிலோ உப்பு வாங்கிக்கலாம். ரொம்ப விசேஷமான ஒரு தினம். அவசியம் அட்சய திருதி அன்னைக்கு போய் உப்பு வாங்கி பயன்படுத்துங்க. சகல செல்வங்களும் கிடைக்கும். அடுத்தபடியாக அதே 30ஆம் தேதி அட்சய திருதி அன்னைக்கு துறையூர்ல கதிரவன் பட்டறைன்னு ஒண்ணு இருக்கு. திருச்சி போற ரோட்ல ஆர்த்தி மகால் மண்டபத்துக்கு பக்கத்துல ஒரு சந்து போகுது. அந்த சந்துல கடைசியில ஒரு விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம். காலையில 9 மணில இருந்து 10:30 மணிக்குள்ள 2.25 அடி உயரத்துல ஒரு வலம்புரி விநாயகர் இருக்கிறார். துதிக்கை வலது பக்கமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விநாயகர் பெருமான் விசேஷமான கும்பாபிஷேகம் அட்சய திருதி அன்னைக்கு காலையில 9 மணிக்கு மேல 10:30 மணிக்குள்ள. வாய்ப்பு இருக்கவங்க அந்த கும்பாபிஷேகத்திலையும் அவசியம் கலந்துக்கலாம். பார்வதேவதையே